ஐயா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆ வேலையெல்லாம் முடிச்சாச்சா? ஆமாயா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. திராட்சை தோட்டத்தில் நிறைய கனி காய்ச்சுதியா. ஐயா, அந்த செடிங்களுக்கெல்லாம் நான் உரம் போட்டுட்டேங்க ஐயா. இன்னைக்கான வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஐயா. ரொம்ப நல்ல விஷயப்பா. நாங்க இன்னைக்கான கூலியை வாங்கிக்கோங்க. நன்றி ஐயா. இங்கே வாப்பா, இங்கே வா. ஐயா, இன்னைக்கான கூலி வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி ஐயா. மேப்பரே, இங்கே வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. 7000 ஆடு சரியா இருக்கா? ஐயா கணக்கிலும் சரி, ஆடுகள் ஆரோக்கியத்திலும் சரி, எல்லாம் பக்காவா இருக்குதுயா. எல்லாத்துக்கும் நல்லா சாப்பாடு போட்டியா? எல்லாத்தையும் மேய விட்டியா? ஆமாய்யா, எல்லாம் கொழு கொழுன்னு இருக்குதுயா. சில ஆடுகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அது கொடுத்துட்டியா? ஆமாய்யா, மருத்துவரை கூப்பிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சியா. தம்பி, மற்றவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஒழுங்காக கொடுத்துட்டல? எல்லாம் சரியா கொடுத்தாச்சியா. எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி ஐயா. எப்பா, எவ்வளோ வேலை! எத்தனை வேலையை நான் பார்க்க. ஐயா எப்படி ஐயா, எவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ சொத்து, இவ்வளோ செல்வம், எப்படி ஐயா இதெல்லாம் வந்துச்சு? ஆமாப்பா, 7 மகன்கள், 3 மகள்கள், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள். அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாரையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு. இதற்கு காரணம் அந்த ஆண்டவர் ஒருவரே. அவரோட அன்பு எவ்வளோ பெருசு உனக்கு தெரியுமா? அவர் மேல நம்ம எப்பயுமே நம்பிக்கையா இருக்கணும். நம்மளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டாரு. நம்ம ஐயா எவ்வளோ நல்லவரா இருக்காரு. நம்ம வேலைக்காரங்களா இருந்தாலும் எவ்வளோ அன்பா பேசுறாரு. நிறைய சாப்பாடு தராரு. மனசு நிறைய அன்பா இருக்காரு. சாத்தான் யோப சோதிக்க கர்த்தரிடம் அனுமதி வாங்கினான். அதன் பிறகு ஐயா ஐயா, எருதுகள் எல்லாம் வயல்ல உழுதுட்டு இருந்துச்சு ஐயா. கழுதைகள் எல்லாம் வயல் பக்கத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஐயா. சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் ஐயா. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் ஐயா. ஆண்டவரே! ஐயா ஐயா, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. ஆண்டவரே! நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் ஐயா. இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஐயா. ஆண்டவரே! எஜமானே, எஜமானே, கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். ஐயா ஐயா ஐயா, பெரிய எஜமான் வீட்ல, அதாவது உங்க சகோதரன் வீட்ல, உங்க அண்ணன் வீட்ல, உங்க குமாரர்களும் குமாரத்திகளும் எல்லாரும் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். என்ன சொல்ற? என்ன சொல்ற? என் பிள்ளைங்க! ஆண்டவரே! நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கே செல்வேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு ஐயாவோட நிலைமைய பாத்தியா? எல்லாம் போச்சு. என்னத்த சொல்ல, ஏன் தான் சத்துரு இப்படி போராடுகிறானோ தெரில. ஆனாலும் ஐயாவை பாரு, இப்பவும் கூட பாவமும் செய்யவில்லை, தேவனை பற்றி குறையும் சொல்லலை.
ஒரு மனுஷன் தன் ஜீவனை தவிர வேற அவனுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் தர தயாராக இருப்பான். அதனால் அவன் உயிரை மட்டும் விட்டுவிட்டு அவனுடைய எலும்புகளையும் மாம்சத்தையும் சோதிக்கும்படி சாத்தான் அனுமதி வாங்கினான். ஐயா வராரு. என்னாச்சு ஐயா உடம்புக்கு? சொரிஞ்சுக்கிட்டே வராரு. அரிக்கிறே, தாங்க முடியல, அங்கங்க குத்துறே, படுக்க முடியலையே, நடக்க முடியல. அவர் மேல் பருக்கள் இருக்கு. தலை முதல் பாதம் வரைக்கும் பருக்களா இருக்கு. நமக்கு கொசு கடிச்சாலே எப்படி அரிக்கும், ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய கொப்பளமும் பருக்களா இருக்கு. பாவம் ஐயா. என்னம்மா அப்படி பார்க்குற? இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டோம். இன்னுமா அவங்க உத்தமத்தில் உறுதியா இருக்கீங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடும். நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? என்ன மனுஷன் இவரு? பில்தாத், நம்ம யோபு எவ்வளோ செல்வ செழிப்பா இருந்தான், இப்ப சொத்தை எல்லாம் இழந்துட்டானா? அது மட்டுமா, 10 பிள்ளைகளும் எல்லாம் மிருக ஜீவங்களும் செத்து போச்சான். நம்ம போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். இவங்க யோபோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு சில நாட்கள் கூட இருந்தாங்க. என்னாச்சுப்பா? உன்னை பத்தி கேள்விப்பட்டு பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலாம்னு அந்த. ஆமாப்பா, ஒரே நாள்ல எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு சுகமும் இல்லை, இலைப்பாறுதலும் இல்லை, அமைதியும் இல்லை. நீ அநேருக்கு புத்தி சொல்லி ஆறுதல் படுத்திருக்கிற. இப்போது உனக்கு துன்பம் வந்ததுனால கலங்குற. அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தப்பு செய்யாம துன்பம் எப்படி வரும்? நான் பாவம் செய்திருந்தால் தேவன் என்னை மன்னிச்சிருப்பாரே. என்னுடைய சொல்தான் சுத்தம்னோ, நான் நல்லவனும் சொல்றியே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீதியை புரட்ட மாட்டாரே. நான் இருக்கிற நிலைமையில நீங்க இருந்திருந்தால் உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லியிருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள் என்னை எவ்வளவாய் குற்றம் காண்கிறார்கள், கிண்டல் செய்கிறாங்க. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ மனம் திரும்பினால் அவர் சுகப்படுத்துவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் நாவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். என் தாசனாகிய யோபுவே, யார் என்ன கூப்பிடுறது? எனக்கு எப்போது விடுதலை வரும் என்று யாரை நம்பி காத்திருந்தாயோ அவர்தான் நான். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீதியை உடுப்பாகவும் நியாயத்தை சால்வையாகவும் குருடருக்கு கண்ணாகவும் சப்பானிக்கு காலாகவும் எளியவருக்கு தகப்பனாகவும் வாழ்ந்து வந்த யோபுவே, சத்துரு உன்மேல் கவனம் வைத்தால் எல்லாவற்றையும் இழந்து சரீரத்தில் வியாதியையும் சுமந்து அங்கலாய்க்கிற யோபுவே, உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? நீ உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற என் தாசன். உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து உற்றார் உறவினர் நண்பர்கள் உன்னை பரியாசம் செய்தாலும், உன்னை குற்றப்படுத்தின போதிலும் கூட உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாயிருந்தாய். பொறுமையாய் பாடுகளை சகித்தாய்.
தேவனை விசுவாசித்து காத்திருந்தாய். ஆண்டவரே, என் தேவனே, நான் துக்கித்து பேசினதை மன்னியும். இதோ உன் சிறையிருப்பை நான் மாற்றுகிறேன். இப்போது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறேன். நான் சுகமானேன். எனக்கு வலி இல்லை, வேதனை இல்லை, என் மேல் பருக்கள் இல்லை. நான் சுகமானேன், நான் சுகமானேன். நன்றி கர்த்தாவே, நன்றி. ஐயா யோபு, ஐயா யோபு, ஐயா யோபு, ஐயா யோபு, நம்பினாரே நம்பினாரே, நம்பிக்கை அவர் மேல வச்சாரு, அதனால வெட்டிப்பான நன்மையை பெற்றாரு. யோபு உபத்திரவத்திலும் நீடிய பொறுமையாயிருந்து தேவனை விசுவாசித்து காத்திருந்தபடியால் கர்த்தர் அவனை விடுதலை செய்து இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையை பார்த்தோம். மனிதனுடைய வாழ்க்கை என்பது சந்தோஷம், சமாதானம் மட்டும் அல்லாமல் பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் நிறைந்ததுதான். பாடுகள் வரும்போது உற்றார் உறவினர், நண்பர்கள், அண்டை வீட்டார் நம்மை ஏளனமாக பேசலாம், கேலி செய்யலாம், மனதை புண்படுத்தலாம். ஆனால் நம் யோபுவைப் போல உத்தமத்தில் நிலை நின்று உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்து உறுதியாய் தேவனை விசுவாசித்து காத்திருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவரிடத்தில் வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.